ராஜா ராஜாதி ராஜனந்த ராஜா நெற்று இல்லை நாளை இல்லை ஜிஞ்சிங் ஜாக் ஜிஞ்சிங் ஜாக். இப்போ பார்க்குறீங்களா கைஸ், உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன். இப்போ வந்து அந்த இடம் இருட்டாக இருக்குங்களா, இப்போ பாருங்க ஜெகஜோதியாக இருக்கிறேன் அந்த இடத்த. ஹே இல்லை மத்த ரொம்பத ஹே நண்பா 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 வா கலக்கலாமா நண்பா. தம்பி என்ன தம்பி, உங்கள் ஃபேன்ஸ் யூடியூப்லலாம் நீங்கள் உங்களை எவ்வளோ வரவேற்பாங்க, யாருமே கண்டுக்காமல் இருக்கீங்க. உங்கள் ஃபேன்ஸ்க்கு நீங்கள் என்ன ப்ரோ சொல்ல வரீங்க? அவன் போய் அவன் வேலையை பார்க்கணும், உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி யூடியூப் சேனலில் உட்காந்து பார்த்து உட்காந்துருக்கீங்க. ஃபேன்ஸ் இட்ஸ் a லைக் பட்டன். 10K லைக் வந்தால் நான் சாரி கேட்க வைக்கிறேன். டேய் நீ எங்கடா போற? டேய் ஆல்ரெடி லேட்டரா நம்ம நிப்பேட்டு வாங்கினா நம்ம என்னைக்குடா போறது? ஒவ்வொருத்தருக்கு நிப்பேட்டுனா கூட எதுவுமே தெரியாதுடா. தட்டு வடைன்னு கிடையாது, தட்டு இந்த தட்டு. ஓகே officially good night YouTube. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாயமூடு தம்பி good night YouTube. good night ஏய் வாயமூடுறா. good night YouTube. ஏனா கூப்புடா. good night YouTube. ஹோப்ஃபுல்லி ஆல் ஆர் குட். அண்ட் இன்னைக்கோட வால நம்ம டெட் லிஃப்ட் பண்ணி பார்க்க போறோம். சரி ஓகே, நம்ம வந்து இங்கே ஜீன்ஸ் பேண்ட்டோட வேற இருக்கேன், அப்புறம் தமாசா இருக்கும்போது பேண்ட் வேறு லூஸாக இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி டெட் லிஃப்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ப்ரோ. ப்ரோ ஓகே, ஓரப்பேசம் பிளாக்குள்ள போயிடலாம். என்னோட பேர் வேதா, இவனோட பேர் நாவரசன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரோட் டு பவர் லிஃப்டிங் மீட் எபிசோட் நம்பர் 5. சும்மா டக்குன்னு மாமாப்பா பண்ணி சட்டு புட்டுன்னு தூக்கி சொருகுறோம்டா. முடிஞ்சா மாமாப்பா. முதலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெட் லிஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தான் பண்ணி காட்டுறோம். Yes, for the players out there, check out this dope shit, man. Players running down, we getting paid. Another day, another dollar, living in the bay. Hustle for my baby, trying to lay in my escape. I ain't staying in the matrix, really trying to get my papers. Players running down, we getting paid. Another day, another dollar, living in the bay. Hustle for my baby, trying to lay in my escape. I ain't staying in the matrix, really trying to get my papers. ஸோ இப்போ நம்ம வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு முதல்ல பார்த்துட்டு வந்துருவோம். மொதல் செட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட் லிஃப்ட்டில் வந்து 85 to 90% எய்ம் போடணும். நான் சொல்கிறேன் 85% வந்து போட்டிருக்கேன். 181 பாயிண்ட் இதில் இருக்கிறத சொல்கிறேன்டா. 181.5 kg இருக்குது. 4 செட் 3 reps பண்ணோம். பார்ப்போம் முதல் செட் போட்டோன்னு தெரிஞ்சிடும் என்னது 4 செட்டா 3 செட்டான்றது தெரிஞ்சிடும். ஸோ 3 ரெப் 4 செட்டு ட்ரை பண்ணுவோம். அப்படியே மைக் போடணுமா? Don't hurt me, your daddy gonna hit this. மறந்துட்டல போடு. பயங்கரமா இருக்கு ரெடி. ஓகே, சாப்பிட்டதெல்லாம் வெளியே வர போகுதாட்டிருக்கு. நம்ம தம்பி கண்டிப்பாக வெளியே வந்துடும். 160 போடுறா, அதான் 170 போடணும். இருந்தாலும் அவனுக்காக நம்ம 160 85 மச்சான். ஆண்டா 136, அதான் 140 தம்பி. அடிங்க தம்பி கம்முன்னு போடுங்கடா. அடுத்தவன் பியா இருக்கா, அவன் பியா இருக்கு, நீ இருக்கு. இப்போ 90% அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். But no one wants to lift every aspect. அவன் ஜோபிலேருந்து எடுத்து தப்பாக எதை வச்சுக்காங்க, அது பேண்டேஜ் தான். நீ எடுத்து எப்படி இருந்துச்சு? அப்படி தப்பான சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்து மச்சான் எனக்கு எடுக்குண்டா டே. ஆமா மச்சான் டே, இரா ஆஃப் பண்ணிட்டு வரேன்.
ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் செட்டுக்கு போக போகிறோம். நம்ம வந்து சாப் இல்லாதனால சாப் பீஸ் நம்ம அதை வந்து கையில் இப்படி தேய்ச்சி, அதுவும் வெள்ளை சாப்பீஸ் இல்லை, கலர் சாப்பீஸ். சாப்பீஸ் இந்த மாதிரி விஷயங்களை போன வாட்டி மூஞ்சி போடுற பவுடர் ட்ரை பண்ணனா கை ஏதோ ஆயிடுச்சுடாப்பா பயங்கரமா. மூஞ்சி போடுற பான்ஸ் அந்த மாதிரியா? ஏதோ ஆயிடுச்சுடாப்பா கைக்கு. தெரியுமே, ஏதோ சொல்ல வரேன். ஏன் கலர் சாக்பீஸ் யூஸ் பண்றான்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் புரியல. புரியுமா? கலர் சாக்பீஸ் தான். ஓஹோ, இந்த மாதிரி அடுத்த செட்டுக்கு இதே மாதிரி சாப்பீஸ் ஒருத்தர் யூஸ் பண்ணுவாரு. அப்ப பாத்துக்கோங்க. ஓப்பன் சேலஞ்சரா. இந்த செட்ல வேற கை கிளீனா இந்த ஒர்க் அவுட் அப்பே விட்டு கிளம்புறாங்கடா. ஓப்பன் சேலஞ்சரா. ஓகே மக்களே, கையில சாக் பீஸ், கலர் சாக் பீஸ் போட்டாச்சு. ஜித்து ஜிலாகி ஜிலாகி. சொல்ற படம் சொல்லி சாயங்க வந்து நல்ல உபயோகரமானது தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க. கரெக்டா இருந்தா பரோட்டா, இல்லைன்னா வரட்டா. கிளியில கிழிஞ்சிச்சா? சேலஞ்ச் அக்செப்டட். சரி டேய் நாவர்சா, அடே உன் மூஞ்ச காமி பாரா பாரு. நமக்கு வேணா நாம தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சொல்லு. டேய், ஒரு ரீல்ஸ் ஆச்சு இதுல தான் நான் எடிட் பண்ணுவானா கூட ஏதாவது ஆஃப் பண்ணிட்டா பண்ண முடியும். ஆஃப் பண்ணலாம். சோ என்ன தம்பி உங்களுக்கு 86ல இருக்கீங்க? என்ன தம்பி உங்களுக்கு 1 கிலோ தான் ஏறி மச்சான். செயின் ஜீன்ஸ் வேணால இருக்குமாடா? இப்ப வேறோட வெயிட் எவ்வளவு? போடா, சும்மா போய் சொல்லு. எவ்வளவுடா? போய் சொல்லு. போடா. எங்க இடிச்சுக்கினு இப்ப நான் வருஷம் 4 போடுவானா? அப்படி என்னதான் ப்ரோ மோட்டிவேஷனுக்கு சாங் கேட்பீங்க, ஹிட் ஆகிறதுக்கு அண்டர்லைன் ரசிக்குன்னா நாங்க கிறுக்க மாதிரி கேட்போம் நீங்க நினைப்பீங்க. இல்ல, நாங்க பக்தியுடன் போடுவோம். த வீரப்பன் மதுர வீரன் சாங். நீங்க வாழ்க்கையில கேட்டிருக்க மாட்டோடா இப்படி எல்லாம். நாங்க அப்படித்தானே கேட்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன வந்திருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெலிஃப் 2 செட் 3 ரெப்ஸ். எப்படின்னா உங்கள் நீஸ் கிட்ட வந்து ஒரு 1 செகண்ட் ஆர் 2 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறமேட்டு தூக்கணும். என்னடா இதெல்லாம் கணக்கிலே இல்லையா? புது சாப்டர் ப்ரோ. Go, brother. Follow
பாக்ஸிங் எவ்வளோ ஈஸியா இருக்கு. கலந்து போயிடுச்சுடா தனியா. பார்த்தா தான் அப்படி ரப்பா. ஃபோன் ஓகே, ஆட்டு பாக்கு வெத்தலை பாக்கு டாமு டூமு டொய்யா. இப்போ அடுத்து போடுறது ரொமானியா டெட் லிஃப்டா. சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சுல ரைமிங்கு. அதே மாதிரி தான் சம்மந்தமே இல்லாமல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொமானியா டெட் லிஃப்ட் 3 sets ஆஃப் 10 reps. ராட்லேயே போட்டுக்கலான்னுக்குறோம். ஸோ வெயிட்டை மட்டும் குறைச்சிட்டு இதில் 2 பேர் ஒரே வெயிட் யூஸ் பண்ண போகிறோம். டாப்பு டக்கர் 3. காதல் யானை வருகிற ரெமோ சொல்லும் போது திரும்பணும். காதல் யானை வருகிற ரெமோ முத்த திரும்பிக்க ப்ரோ. முத்த தாங்கள் வந்ததோ ரெமோ மூடிக்கிட்டு இருந்திருக்கணும். எனக்கு உணர்ச்சி இல்லடா, நான் நீ அடிச்சோன்ட்டு எனக்கு என்னமோ அடிச்சுட்டு நீ தான் என்ன இங்கே அடிச்சுன்னு கேட்கலாம். ப்ரோ கெட் த டேட் பாக்ஸ் டேட் பாட்ஸ். நாங்கள் வந்து அது 2 செட்டு தான் போட்டோம். இதுக்கு முன்னாடி வேரியேஷன் 2 மிக் கொடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப் ரோலர் பண்ண போகிறோம். பட் ஆப் ரோலர் வந்து எங்ககிட்ட இல்லாதனால நம்ம வந்து இந்த ராட்ல வந்து தம்பிள்ஸ் சொருகி வந்து இப்போ சீட் பண்ண போகிறோம். 12 reps 3 sets. இந்த நண்பா ஐயோ இவன் வேறு போட்டுனே இருக்கான். வெளியெடுக்கிறேன். 12 rep முடிச்சாச்சு. நம்ம நண்பர் மாதிரி இப்போ அஜித் குமார் வருவார். அடி கலங்கிருச்சுடா இந்த இடத்த பாடுற நாய். எப்படி இருந்துச்சு? சரி ஓகே, நாங்கள் வந்து ஒரு 2 செட்டு முடிச்சுட்டு அடுத்த வேரியேஷனில் வந்து உங்களை பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆப் ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா 12 3 sets முடிச்சிச்சு. லாஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் 3 sets 12 reps வந்து பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் இப்போ போயிட்டு ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம். நம்ம லோவர் பேக் தரமான எக்ஸசைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா பண்ணுற யோகாவா ஒரு பொண்ணு சொல்லி தந்துச்சு நீ இதுவா? ஸோ நண்பனோட ஃப்ரெண்டு வந்து யாரோ யோகாவுக்கு தெரிஞ்சவங்க இப்படி சொல்லி தந்தாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிருக்கோம். அது 9:30 ஜிம்முக்கு 10 மணிக்கு வரைக்கும் தள்ளி போட்டதுக்கு எங்கள் மாஸ்டருக்கு பெரிய நன்றிகள் தெரிவிக்கணும். கால் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஜிம் மாஸ்டர் விக்னேஷ் சார். அடுத்து ஒரு ஆசமான எபிசோடில் உங்களை மீட் பண்ண முறை. அன்டில் தென் நான் உங்கள் வேதா, நான் உங்கள் ஆவாஸ்.